இந்த அரசர்கள் தலையில வைக்கிற கிரீடத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அத பார்த்தாலே ஒரு மரியாதை, ஒரு பவர் தெரியும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா ஒரு கம்பீரம் இருக்கும். அதேதான். இப்போ அப்படியே ஒரு மயில் தன் தோகையை முழுசா விரிக்கிற அந்த ஒரு காட்சியை நினைச்சு பாருங்க. நம்ம ஊர்ல எத்தனையோ அழகான பறவைகள் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் மயில தேசிய பறவை அப்படிங்கிற அந்த உச்சிக்கு கொண்டு போனாங்களா? இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல நாம பார்க்க போற ஆதாரங்கள் இத பத்தி தான் பேசுது. உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். சொல்ல போனா அது வெறும் அழகு மட்டும் கிடையாது. நீங்க சொன்ன அந்த ராஜ கம்பீரம் மனிதர்கள் மேல ஒரு மிகப்பெரிய உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துது. உளவியல் தாக்கமா? எப்படி சொல்றீங்க? அதாவது தோகைய விரிக்கும் போது அதுல இருக்கிற நூற்றுக்கணக்கான கண்கள் உங்களை உத்து பாக்குற மாதிரி ஒரு பிரம்மம் வரும். இது அறிவியல்ல ஆவோசிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தேசிய அடையாளம் எப்படி இருக்கணும்னா அது மக்களை ஈர்க்கணும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். அதே சமயம் ஒரு விழிப்புணர்வையும் கம்பீரத்தையும் கொடுக்கணும். இந்த நூற்றுக்கணக்கான கண்கள் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தேசத்தோட ஒற்றுமைய ரொம்ப நுட்பமா பிரதிபலிக்குது. ஒரு நிமிஷம். இதெல்லாம் கேட்க ரொம்ப கவித்துவமா இருக்கு. ஆனா உயிரியல் ரீதியா பார்த்தா அது வெறும் எதிரிகளை பயமுறுத்த இயற்கை கொடுத்த ஒரு பரிணாம தந்திரம் தானே? ஆமா, அது உண்மைதான். இதுக்கும் நம்ம தேசிய அடையாளத்தோட கம்பீரத்துக்கும் எப்படி சம்பந்தம் இருக்கும்? இயற்கை அது ஒரு தற்காப்புக்காக உருவாக்கி இருக்கலாம். ஆனா மனிதர்களாகிய நம்ம மூளை அதை உள்வாங்குற விதம் வேற. ஒரு பெரிய தோகை விரிஞ்சிருக்கும் போது அதுல இருக்கிற அந்த ஓசெல்லி பேட்டர்ன் ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துது. ஓ, அப்படி வரீங்களா? ஆமா, அதனாலதான் அது ஒரு தேசிய அடையாளமா பார்க்கப்படுது. சரி, இப்போ இந்த ஒட்டுமொத்த பிரம்மாண்டத்தை கொஞ்சம் தள்ளி வைப்போம். நம்ம ரெண்டாவது ஆதாரத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? தூரத்துல இருந்து பாக்குறத விட அந்த ஒற்றை இறக கையில எடுத்து பார்த்தா இது எப்படி இந்த அளவுக்கு துல்லியமான ஒரு கண் வடிவத்தை கொண்டு வந்திருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? அங்கேதான் இயற்கையோட விஜமான இன்ஜினியரிங் ஒளிஞ்சிருக்கு. நீங்க அந்த மயில் இறக ரொம்ப பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். அந்த இறகுகள் இருக்கிற அந்த நீலம், பச்சை நிறங்கள் நிஜமான நிறமிகள் கிடையாது. நிஜமான நிறமிகள் கிடையாதா? அதாவது பிக்மெண்ட்ஸ் கிடையாது. அப்புறம் எப்படி இவ்ளோ பிரகாசமா பல நிறங்கள்ல மின்னுது? சாயம் இல்லாம எப்படி கலர் வரும்? இதுக்கு பேர் ஸ்ட்ரக்சரல் கலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த இறகுகளோட அமைப்பு ஒளிய உள்வாங்கி அதை பிரிச்சு குறிப்பிட்ட நிறங்களை மட்டும் நம்ம கண்களுக்கு பிரதிபலிக்குது. வாவ், கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. உதாரணத்துக்கு ஒரு சிடி டிஸ்க் மேல வெளிச்சம் பட்டா எப்படி பல கலர்ல மாறுமே, அதே மாதிரிதான் ஒவ்வொரு சின்னஞ்சிறு இறகு இழையும் ஒரு மைக்ரோ பிரிசம் மாதிரி வேலை செய்யுது. ஓஹோ, அப்ப தூரத்துல இருந்து பாக்குற அந்த பெரிய கம்பீரத்துக்கு காரணம் இந்த ஒற்றை இறகுகளுக்குள்ள நடக்கிற நானோ லெவல் ஒளியல் தந்திரம் தானா? இது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இந்த ஒவ்வொரு ஒற்றை இறகும் ஒளிய உள்வாங்கி அந்த கண் வடிவத்தை உருவாக்கும் போதுதான் நாம பாக்குற அந்த பிரம்மாண்டமான தோற்றம் முழுமையடையுது. சரியா சொன்னீங்க. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது கிடைக்கிற அந்த பிரமிப்பு ஒவ்வொரு தனித்தனி இறகுகளோட நுணுக்கமான உழைப்பினாலதான் வருது. அப்போ நாம ஒரு பெரிய விஷயத்தை ரசிக்கும் போது அதுக்கு காரணமான அந்த சின்னஞ்சிறு நுணுக்கங்களை பல நேரங்கள்ல கவனிக்கிறதே இல்ல. இன்னைக்கு நாம மயிலோட ஒட்டுமொத்த பிரம்மாண்டத்துல ஆரம்பிச்சு ஒரு சின்ன இறகு எப்படி ஒளிய வச்சு மேஜிக் பண்ணுதுங்கிற வரைக்கும் ஆழமா அலசி இருக்கோம். ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமான பயணம் இது. உங்களுக்கும், அதாவது நேர்களுக்கும் இந்த தகவல்கள் நிச்சயம் ஒரு புது பார்வையை கொடுத்திருக்கோம் நம்புறேன். நிச்சயமா. அதனால இனிமேல் நீங்க எங்கேயாவது நடந்து போகும்போது கீழே ஒரு சின்ன மயில் இறகு கிடக்கிறத பார்த்தா அது வெறும் ஒரு பறவையோட உதிர்ந்த முடி அப்படின்னு சாதாரணமாக கடந்து போயிடாதீங்க. ஆமா, கண்டிப்பா. அது ஒளியை உள்வாங்கி பிரதிபலிக்கிற ஒரு இயற்கை அதிசயம், நம்ம தேசிய அடையாளத்தோட ஒரு சின்னஞ்சிறு அங்கம் அப்படிங்கறத நினைச்சு பாருங்க. மிக சரியான வார்த்தைகள். இந்த மயில் இறகுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அறிவியல் மகத்துவத்தை போல நம்மை சுத்தி தினமும் நாம பாக்குற ரொம்ப சாதாரணமான இயற்கை படைப்புகளுக்குள்ள நாம் இதுவரை கவனிக்க தவறிய இன்னும் என்னென்ன ரகசியங்கள், என்னென்ன ஆச்சரியங்கள் ஒளிஞ்சிருக்கலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.